இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கொங்கனா சென் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டட் மீ டூ கேஸ மையமா வச்சு நகரக்கூடிய கதை. பொதுவா ஒரு மீ டூ கேஸ்ல முக்கியமான குற்றவாளியா ஒரு ஆண் தானே இருப்பாரு. பட் இதுல ஒரு பெண்ணை காட்டுறாங்க. அதுலயும் அவங்க ஒரு லேடி டாக்டரா இருக்காங்க அண்ட் கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. அதுவும் அவங்க ஒரு லெஸ்பியனா இருக்காங்க. அவங்களோட பார்ட்னரும் ஒரு டாக்டரா தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோட இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைச்சிருக்கும். அதாவது அடுத்ததா டீன் ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் மாதிரி ஒன்னு வருது. அதுவும் அனானிமஸ் ஐடியில இருந்து. அதே மாதிரி தொடர்ந்து 9 ஐடிஸ்ல இருந்தும் மெயில்ஸ் வருது. சோ யார் இவங்கெல்லாம், எதுக்காக இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அண்ட் உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இந்த தப்புகளை பண்ணாங்களா, இதனால இவங்க ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே ஒரு ப்ராக்ரெசிவான சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணது அப்படின்னே சொல்லலாம். பொதுவா நம்ம ஊர் படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை போர்ட்ரே பண்றதை விடுங்க, பயங்கரமா கொச்சப்படுத்திடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருத்தன் கேவா இருக்கான்னு வச்சுக்கோங்களே, அவன் பாக்குறவங்களெல்லாம் ட்ரை பண்ற மாதிரியும் அவனா நீ அப்படின்ற மாதிரி டயலாக் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப காமனா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்துல அப்படியெல்லாம் பண்ணாம ரொம்ப நீட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒருத்தங்க சாதிக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான எதிரிகள் உருவாவாங்க அப்படின்றதையும் ரொம்ப சூப்பராவே காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் யாரு பண்ணிருப்பா அப்படின்ற அந்த மிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ரிய கடைசி வரைக்கும் ரொம்ப நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, இந்த படத்தோட அந்த இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஒரு கட்டத்துல எங்கேயுமே நகராம அப்படியே ஹால்ட் போட்டு நின்ன மாதிரி நின்னுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல ஒரு பயங்கரமான லேக் இருந்துச்சு அண்ட் பயங்கர போரிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிருவாங்க. அதுவுமே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை பேச வந்திருக்காங்க. இன்னும் ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.